மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய விஷயம் கடும் சர்ச்சையாயிருந்துச்சு. கழுசடை வாந்தி எடுத்திருக்கிறது, அவ்வளோதான். கழுசடை வாந்தி எடுத்திருக்கிறது, வேற ஒன்றுமே இல்லை. இத்தனை நாள் ஊட்டிய உணவை கழுசடை வாந்தி எடுத்து நம்ம இத்தனை நாள் அண்ணனா வச்சிருந்தோம். நான் இப்பவும் சொல்கிறேன், எனக்கு விமர்சனம்ங்கிறது இப்போ கோட்ஸே வெர்சஸ் பெரியார்னு வைப்பேன். கருப்பு சட்டக்காரன் ராஜீவ்காந்தி கேட்குறேன், இந்தியாவின் ஆட்சி மொழியாக தமிழ் வர வேண்டும் என்று ராஜீவ்காந்தி சொல்கிறேன், குருமூர்த்தி ஏற்றுக்கொள்வாரா? நீங்கள் சொல்லுங்கள். சான்ஸ் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். எஸ். ஆனால் இந்த சீமானுக்கு குருமூர்த்தி என்ன தமிழ் தானே பேசுகிறாரு, அவரை தமிழில் இருந்துட்டீங்கன்னு இந்த கருப்பு சட்டக்காரெலாம் சொல்லிட்டானேன்னு கோவப்படுறாருன்னா யார் அயோக்கி? குருமூர்த்தியை கொண்டாடுகிற RSS தொண்டர்கள் உனக்கு ஆதரவாக இருக்கானா? மொழிக்கு ஆதரவாக இருக்கானா? மண்ணுக்கு ஆதரவாக இருக்கானா? மக்களுக்கு ஆதரவாக இருக்கானா? ஆனால் பெரியாரின் பெருந்தொடர்கள் என்னைக்காவது இந்த மண்ணுக்கு எதிராக இருந்தானா? அப்படித்தானே பார்க்கணும். உன் வயிற்று பழப்புக்கு உனக்கு குருமூர்த்தி உனக்கு கட்சி சின்னத்தை வாங்கி கொடுத்துட்டான், இன்னைக்கு நம்ம வந்து கேஸ்ல வந்து காப்பாத்துறான், நம்மளோட பாலியல் விளக்க வந்து நிறுத்து போறது குருமூர்த்தி ஹெல்ப் பண்ணான்னு நீ உன்னுடைய வயிற்று பழப்பு குருமூர்த்தி ஆதரிச்சா அது பெரியார் அணி வந்து வம்புனியா? நீ ரஜினிகாந்த் அவர்களுக்கு சந்தித்த பிறகு என்ன மாற்றம் வந்ததோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு பிடிப்பு RSS மீது வந்திருக்கிறது. நாங்கள் ரஜினிகாந்த் பார்த்த பிறகு ரஜினிகாந்தை பார்த்த பிறகு உங்களுக்கு வெளியில் இல்லைங்க நம்ம பெரியார் ஓட்டு போட மாட்டான், எல்லா பெரியார் திமுக தான் ஓட்டு போட போகிறாங்க, ஏன்னா அவங்க முற்போக்கு அரசு நடத்துறாங்க, அவங்க தான் இருப்பாங்க, நீ பெரியார் எதிர்த்தா தான் அவங்க ஓட்டு வரும் அப்படின்னு அஜெண்டா போட்ட பின்னாடி அவர் இந்த வேலையை செய்யலாம். என்ன சார் ரஜினிகாந்தோட பார்த்த பின்பு தான் இது நடந்தது. அரசியல் குரு ரஜினி தான் ரசிமாவுடைய அரசியல் குரு. ஒரு படம் அவர் பார்த்தது உண்மை, எனக்கு அது ஃபேக்னு வேற பார்த்த செய்தி உண்மை, ஆனால் அந்த புகைப்படம் உண்மை, அந்த செய்தி எனக்கே பயமாக இருக்குது. அந்த செங்கோட்டையன் தான் ஒரு நாள் அந்த ஒரு ஹார்டிக்ஸ் மாதிரியானது அண்ணன் ஈழத்திலிருந்து வந்து நின்று கொடுத்தார். எனக்கு இப்போ தலை வெடிக்குது, என்னடா நடந்திருக்கீங்க அப்படின்னு. அவர் ஈழத்துக்கு போகிறது உண்மை, எந்த மாட்டு கட்டல. ஆனால் அண்ணன் கௌதமணி சொன்னது போது ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துக்கு நேரம் இங்கே இல்லை, பணம் விழுந்த நேரம், குண்டு விழுந்த நேரம். இல்லை சார், இப்போ நீங்கள் இருந்து போன நிறைய தலைவர்களை சந்திச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தட்ட நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் தர்க்கத்தில் லாஜிக்கில் சிறந்த பத்திரிக்கையாளர். இப்படி பிரேம் பின்னாடி இந்த ஸ்கிரீன் போட்ட ஒரு போட்டோ ஒருத்தட்ட காட்டுங்க. பெரியாரை விமர்சிச்சுட்டாருங்கிறதுக்காக உடனே இப்படி சந்திச்சதே பொய் அப்படின்னு போட்டோ எடுத்தது. திராவிடத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், திராவிடத்தை தான் ஒழிக்கணும். ஆனால் திராவிடத்தின் ஆணி வேற யார் இருக்கிறதுன்னு போய் பார்த்தா அங்கே பெரியார் இருக்காரு. திராவிடத்தை ஏன் ஒழிக்கணும் சொல்லுங்க. ஏன்னா இங்க தமிழர்களுக்கு எதிரானதா திராவிடம் தான் இருக்கு. தமிழர்களை எதுல எதிரானது? எல்லா விஷயத்திலும் ஆட்சி அதிகாரத்துல இருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம். இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி சீமான் மிஸ்டர் சீமான் என்னன்னு தெரியுமா இல்லையா? தமிழே சீமான் என்ன சொல்லு, தன்னாடு வாங்க போறியா? ரைட் சார். இப்போ காவேரி யார் தெரியல, முல்லை பெரியாருக்கு யார் பிரச்சனை பண்றது? இப்ப உச்ச நீதிமன்றத்தில் யார் அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறது? அரசு, கர்நாடக அரசு, கேரள அரசு, ஆந்திர அரசு பாலாற்றுல தடுப்பணை கட்டது. அப்ப இங்க அவங்கவுங்களோட ஸ்டாண்ட்ல தானே இருக்காங்க, தனித்தனியா தானே இருக்காங்க. நம்ம தமிழனா தானே இல்ல யோசிக்கணும். இங்க இப்ப வெறும் சீமான் மட்டும் சொல்லல, சீமான் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு, சரிதான் அவர் சொன்னது. இன்னும் அண்ணாமலை, எச்ராஜா ஆதாரத்தை கொடுத்தாரா அண்ணாமலை? அடுத்த நாள் போய் எல்லா மீடியா கொடுக்க செஞ்ச கொடுன்னு கேட்க மாட்டேங்க. ஒரு நாள் ஆதாரம் கொடுக்க முடிஞ்சா? இன்னைக்கு பெரியார் கேட்கறாங்கல்ல, எல்லாம் பூட்டி வச்சுட்டா எப்படி ஆதாரம்? நாட்டுடைமையாக்குங்க. பெரியார் பெரியார் எதிராக எப்படி எங்க கண்டுபிடிச்சிங்க மிஸ்டர் சீமா? இல்லைங்க பெரியார் பற்றி படிக்கவே இல்லைன்னு போயிருக்கணும். இப்போ வாயை பிளாஸ்டிக் ஒட்டிட்டு நம்ம ஒன்று வேலை விட்றோம் போயிருக்கணுமா இல்லையா? என்ன முட்டாளுக்கு வந்துட்டு பேசுகிற படி அதான் உங்களுக்கு வெளித்தே இல்லையா? நீ எப்படி படித்த? நீ வா கூட்டு வா, நீ யார்கிட்ட வேணாம், உன் தம்பி ராஜீவ்காந்தி வா. நான் வந்து இதை உச்சபட்சத்துக்கு போகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு தலைவரை டீ கோட் படுகிற போது தத்துவத்தை டீ கோட் பண்ணணும். அந்த தொண்டர்கள் என்னவாக இருக்காங்க? உன் தொண்டர்னு சொல்லி எல்லாம் தற்கொலையாக இருக்காங்க. சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய விஷயம் கடும் சர்ச்சையாயிருந்துச்சு. ஆனாலும் உறுதியாக இருக்காங்க ஸ்டாண்டில். கழுசடை வாந்தி எடுத்திருக்கிறது, அவ்வளோதான். கழுசடை வாந்தி எடுத்திருக்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. இத்தனை நாள் ஊட்டிய உணவை கழுசடை வாந்தி எடுத்து நம்ம இத்தனை நாள் அண்ணனா வச்சுருந்தோம். நான் இப்பவும் சொல்கிறேன், எனக்கு விமர்சனம்ங்கிறது இல்லை. நான் கழுசடை வாந்தி எடுத்திருக்கிறது அவர் வந்து ரொம்ப காட்டமாக சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து எதைன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் நான் கலாட்டா உலகத்தில் ஏதாவது சொல்லுது, பெரியார் என்ன செய்தார் அப்படி இப்படி எங்கள் பாட்டன் பாரதி பண்ணுறேன், பாரதியை கூட எடுத்துக்குவார், மாப்போசியை கூட எடுத்துக்குவார், யாரெல்லாம் இந்த சமூகத்தை மதிக்க போகிறாலோ அப்படியே கொஞ்சம் இழுத்து வச்சுக்குவார். ஐயா ஆணைமுத்து எழுதிருக்காரு. அவருக்கு ஆணைமுத்துனா யாரு? ராஜீவ்காந்தி அறிமுகம் பண்ணன்னு அவருக்கு தெரியும். அந்த இருக்க ஆணைமுத்துடைய சீரியஸ் அந்த புத்தகங்கள். எனக்கு ஆணைமுத்துக்கான என்னுடைய அரசியல் ஆசான் ஆணைமுத்து, அது அவருக்கு சீமானுக்கு தெரியும்.
ஆணையம் தெரிகிறது. ஆனால் அந்த தற்குறி மிஸ்டர் சீமானுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆணைமுத்தவர்கள் இந்த பெரியார் சிந்தனைகளை எழுதி முடித்துவிட்டு யாரிடம் ஒப்புதல் வாங்கினார் தெரியுமா? பெரியாரிடம் ஒப்புதல் வாங்கி பெரியார் படித்து கையெழுத்து போட்ட புத்தகம். அவர் உயிரோடு இருக்கும்போதே சிந்தனைகள் துவக்கப்பட்டது. இது தற்குறி சீமானுக்கு தெரியுமா? எனக்கு உண்மையே புரியல. பெரியார் சிந்தனைகளை ஆணைமுத்து அதனால் அவர் அறிவிங்கிறார். இது பெரியார் ஒப்புதலோடு வரப்பட்ட புத்தகம். சிந்தனைகளை நீங்கள் ரொம்ப விட்டுருங்க, என்ன பண்ணிட்டீங்கிறார். நான் உங்கள்கிட்ட நேரடியாக வாதம். நீங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு தர்க்க அறிவில் ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட். நான் உங்கள் ஐடியாலஜிக்குள்ளே வரல, தர்க்க லாஜிக்னு ஒன்று இருக்குல்ல. பாரதியை கொண்டாடுகிறவர்கள், நான் வந்து பாரதியை குறைத்து மதிப்பிடலை. அவர் சொன்ன அளவீட்டுக்காக சொல்கிறேன். நான் எந்த மனிதரையும் நான் வந்து குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. இல்லை என்றால் அவர் சொல்கிற குருமூர்த்தியை கொண்டாடுகிறவர்கள். குருமூர்த்தி யாரை ஆசானாக ஏற்றுக்கிறாண்டா? சவார்காரை கொண்டாடுகிறவர்கள், கோட்ஸே கொண்டாடுகிறோம். இப்போ கோட்ஸே வெர்சஸ் பெரியார்னு வைப்போம். கோட்ஸே தொண்டர்கள், பெரியார் தொண்டர்கள். இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக தமிழும் வர வேண்டும் என்று பெரியாரின் பெருந்தொண்டர்கள் கேட்கிறார்கள். கோட்ஸேயின் தொண்டர்கள் கேட்பார்களா? ஏன் சார் இந்த ஒப்பீடு? நான் கேட்குறேன். அதாவது ஐடியாலஜிக்கு சொல்கிறேன், ஆர்எஸ் ஐடியாலஜி. புரியுது. பெரியாரின் பெருந்தொண்டர் ராஜீவ்காந்தி கேட்குறேன், கருப்பு சட்டக்காரர் ராஜீவ்காந்தி கேட்குறேன். இந்தியாவின் ஆட்சி மொழியாக தமிழ் வர வேண்டும் என்று ராஜீவ்காந்தி சொல்கிறேன். குருமூர்த்தி ஏற்றுக்கொள்வாரா? நீங்கள் சொல்லுங்கள். சான்ஸ் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். எஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய மத சிறுபான்மை, மொழி சிறுபான்மை மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபிள்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, இவர்களுக்காக இந்த விகிதாச்சார இடஒதுக்கீடு வேண்டும் என்று பெரியாரின் பெருந்தொண்டர் ராஜீவ்காந்தி கேட்கிறேன். குருமூர்த்திக்கு ஒத்துக்குவாரா? சொல்லுங்க நீங்க. இல்லை சார், அதான் ஒத்துக்குவாரா? அதெல்லாம் மக்களை பிளவுபடுத்துற விஷயமா தானே பேசுறாங்க. அவர் சொல்றாருல்ல, அந்த ஐடியாலஜி அதான் சொல்லுது. பெரியாரின் பெருந்தொண்டர், தனித்தமிழீழமே தீர்வு, மேதகு தமிழர்களுக்கு அந்த நாடு வேண்டும். நான் சொல்றேன், குருமூர்த்திக்கு வரா? சொல்லுங்க சார். நான் ப்ளீஸ் சார், இந்தியாவோட ஸ்டாண்ட் தானே வைப்பாங்க. பாஜக ஆட்சியில் இருக்கு, மத்திய அரசு, ஒன்றிய அரசின் ஸ்டாண்ட் தானே வைப்பாங்க அப்படின்னு பாட்டுங்க. பெரியாரின் பெருந்தொண்டர், ஒரு காலத்தில் எங்களுடைய தந்தை பெரியார் தமிழ்நாடு தமிழர் கண்டு கேட்டார், தமிழ்நாடு கேட்டார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடைந்தால் திராவிட நாடு சொன்னார். 1961 பின்னாடி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ஆக்ட் வந்த பின்பு நாடு, வீடு இருந்தால் தான் கூரை மேய முடியும், நாடு முக்கியம் என்று சொல்லி ஒன்று மாநில சுயாட்சி வேண்டும். 2 அரசுகள் இருக்கிறது, ஒன்று டெல்லி அரசு, இன்னொன்று அதே சாவரின் பவர், இறையாண்மை கொண்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டேட் அட்டானமஸ் கொண்டிருக்க ஒரு அரசு வேண்டும் என்று பெரியாரின் பெருந்தொண்டர்கள் கேட்கிறார்கள். குருமூர்த்தி கேட்பாரா? ஆளுநரே வேணான்றீங்க, இந்த பக்கம் எப்படி வேணான்னு சொல்லுவாங்க? கோயிலுக்குள்ள எல்லா சாதிசனமும் போகணும், நான் தொட்டா என் முருகனுக்கு தீட்டா, என் பெருமாளுக்கு தீட்டா, என் காளிக்கு தீட்டா அப்படின்னு பெரியாரின் பெருந்தொண்டன் கேட்குறான். குருமூர்த்தி யார் கேட்பாரா? ஆகமம்னு ஒன்று இருக்குல்ல, அது முக்கியம்பாங்க. பொது போக்குவரத்தில் இங்கே எல்லா சாதிசனத்துக்கும் ஒன்றா இருக்கணும், அதான சரி அப்படின்னு நான் பெரியாரின் பெருந்தொண்டன் சொல்கிறோம். குருமூர்த்தி கேட்பாரா? அது எல்லாரும் ஏற்பாங்கல்ல. குருமூர்த்தி ஏற்றிருக்கார கடந்த காலத்தில். பெரியாரியல் எழுத்து முறையை தமிழ்நாடு அரசு ஏற்றுருச்சு. எம்ஜிஆர் ராமச்சந்திரன், மரியாதைக்கு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு, எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு, திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை தமிழ் தேசிய அமைப்பு கூட எல்லாரும் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை தான் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். துக்ளக் சுவை கொண்டாடுகிற குருமூர்த்தி ஏற்றுப்பாராத? பொங்கல் பண்டிகை பச்சரிசியை போட்டால் கூட உள்ள பனவெள்ளத்தை போட்டு கிழங்க வச்சு எங்கள் மாட்டை ஆற தழுவி கொண்டாடுறன்னு பெரியாரின் பெருந்தொண்டர்கள் சொல்கிறோம். குருமூர்த்தி சொல்லுவாரா? ஆனால் இந்த சீமானுக்கு குருமூர்த்தி என்ன தமிழ் தானே பேசுகிறாரு, அவரை தமிழன்ட்டீங்கன்னு இந்த கருத்துக்காரெலாம் சொல்லிட்டானேன்னு கோவப்படுறாருன்னா யார் அயோக்கியம்? இந்த மண்ணுக்காக, மக்கள் விடுதலைக்காக பெரியாரின் பெயரில் கட்சி நடத்துகிற, பெரியாரை தலைவர்கள் ஏற்றுக்கொண்ட பெரியாரி தொண்டர்கள் ஒரு தத்துவத்தை எப்படி பார்க்கணும்னா, தலைவர்களோட முரண்பாடு அதை வச்சு பார்க்க முடியாது. அந்த தொண்டர்கள் என்னவாக இருக்கிறார்கள்? குருமூர்த்தியை கொண்டாடுகிற ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் உனக்கு ஆதரவாக இருக்கானா? மொழிக்கு ஆதரவாக இருக்கானா? மண்ணுக்கு ஆதரவாக இருக்கானா? மக்களுக்கு ஆதரவாக இருக்கானா? ஆனால் பெரியாரின் பெருந்தொடர்கள் என்னைக்காவது இந்த மண்ணுக்கு எதிராக இருந்தானா? அப்படித்தானே பார்க்கணும். உன் வயிற்று பொழப்புக்கு உனக்கு குருமூர்த்தி உனக்கு கட்சி சின்னத்தை வாங்கி கொடுத்துட்டான், இன்னைக்கு நம்ம வந்து கேஸ்ல வந்து காப்பாற்றுறான், நம்மளோட பாலியல் வழக்கை வந்து நீர்த்து போகிறது குருமூர்த்தி ஹெல்ப் பண்ணான்னு நீ உன்னுடைய வயிற்று பொழப்பு குருமூர்த்தி ஆதரிச்சா அது பெரியார் நீ வந்து வம்புடுவியா? நீ எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு அன்னைக்கு வயிற்று பொழப்பு தேவைப்பட்டது. இன்னைக்கு சொல்கிறேன், முத்துக்குமார் இறந்து இடந்தார், அன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு தான், எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த ராஜீவ்காந்தி அன்றைக்கி எதிர்த்து தான் போகிறான்னு. இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய இயக்குனர் ராம், அண்ணன் வண்டியரசு,
தோழர் திருமுருகன், தோழர் அண்ணன் சேரன், அமீர், எத்தனையோ பேர் 3 நாள் அவருடைய அந்த பூத உடல் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வடசென்னையில் இருந்துச்சு. எல்லா பத்திரிகையாளர் முத்துக்குமார் இறந்துட்டான், அழுதோம். உண்மைதானே, அழுதோம். சீமான் எத்தனாவது நாள் இங்கே வந்தார்? இன்னைக்கு எந்த ஜெயிலில் இருந்தார்? சீமான்ட்ட கேளுங்க, எந்த ஜெயிலில் இருந்தையான்னு கேளுங்க. உன்கிட்ட தான் போராட்டத்தை ஒப்படைச்சிட்டோம்னு 2008 உங்கள் தலைவரை பார்த்தப்பட்டு, உங்கள் தலைவர்னு அவர் சொல்கிறல, மேதகு பிரபல பார்த்த பின்பு ஒப்படைச்சிட்டே இல்லை. 2 நாள் நீ வரலையில். மறைந்த மரியாதைக்குரிய மறைந்த தோழர் மணிவண்ணன் மறைஞ்சிட்டார். இன்னைக்கு இருந்தார், பேசியிருப்பார். 3ஆவது நாள் அந்த புட்டாமா அடிச்சு இந்த பப்புனை கூட்டு வர மாதிரி நாங்கள் கூட்டு வந்தோமா இல்லையான்னு கேட்க போய், ராஜீவ்காந்தி கூட்டு வந்தா இல்லைன்னு குற்றச்சாட்டு கேளுங்க. 2 நாள் கிடக்குறேன். சொல்கிறேன், அண்ணன் முத்துக்குமார் ஒரு தோழர் இறந்துட்டார், நீங்கள் வாங்கினே எவன் வேணா சாமா, இப்போ தான் ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன்டார். மாயாண்டி கொடுத்தா ஷூட்டிங்கில் தேனியில் வந்து 3ஆவது நாள் வந்து மாலை வச்சுட்டு போயிட்டார். ஆனால் 2008 எங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் சொல்லிட்டாருங்க, திராவிடம் தான் எதிர்னு. 2008 சொல்லிட்டார்ல. அப்போ நீங்கள் நேர்மையோட உண்மையோட ராஜீவ்காந்தி எங்கள் தலைவன் சொல்லிட்டான், நீ பெரியாரை கொண்டான்னு என்ன சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? ஏன் நீ சொல்லலை? பெரியாரை பெருந்துட்டார்கள் கருப்பு சட்டக்காரன குளத்துருமணி, இந்த ராஜீவ்காந்தி உட்பட பல பேர் தெருவாக போய் எங்கள் கால்ச்சேர் திருப்பத்துக்கு செருப்பு தேய நடக்கணும். நீ இன்னைக்கு வாய்ச்சவளால் பேசுவ, வாய்க்கொழுப்பு பேசுவ. அது அன்றைக்கே சொல்லிட்டார்ல. அப்போ எப்படி தலைவனுக்கும் ஈழத்தலைவர் இங்கே, இனத்தலைவர் இங்கே, உனக்கு ஏன் இது ஏன் அப்படி நீங்கள் நடத்தணும்? நான் சொல்கிறேன், இடையில போட்ட அஜெண்டா என்ன? ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த பிறகு என்ன மாற்றம் வந்ததோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு பிடிப்பு ஆர்எஸ்எஸ் மீது வந்திருக்கிறது. நாங்கள் ரஜினிகாந்த் பார்த்த பிறகு, ரஜினிகாந்தை பார்த்த பின்பு உங்களுக்கு வெளியில் இல்லைங்க சீமா, நம்ம பெரியார் ஓட்டு போட மாட்டான், எல்லா பெரியார் திமுக தான் ஓட்டு போட போகிறாங்க. ஏன்னா அவங்க முற்போக்கு அரசு நடத்துகிறாங்க, அவங்க தான் இருப்பாங்க, நீங்கள் பெரியார் எதிர்த்தா தான் உங்களுக்கு ஓட்டு வரும் அப்படின்னு அஜெண்டா போட்ட பின்னாடி அவர் இந்த வேலையை செய்யறாங்க. என்ன சார், ரஜினிகாந்த் பார்த்த பின்பு தான் இது நடந்தது. அரசியல் குரு ரஜினி தான் சீமாவுடைய அரசியல் குரு. ரஜினி அவர்கள் பல இடங்களில் ஒரு சினிமா நடிகராக இன்றைக்கி நான் வந்து காலா படம் பார்த்தாலும் பாஷா படம் பார்த்தாலும் என் பிள்ளைகளுக்கு இப்படி படம் இருக்குன்னு சொல்லுவோம். ரஜினியுடைய அரசியல் பேஸ்க்கு முன்னாடி தான் இழுப்பப்பூ சக்கரை மாதிரி ரஜினிகாந்த்னு இளையாங்குடியிலேருந்து பார்த்தவர் இன்னைக்கு பெருசாக. இப்போ ஒரு படம் அவர் பார்த்தது உண்மை, எனக்கு அதில் அது ஃபேக்குன்னு வேறு பார்த்த செய்தி உண்மை. ஆனால் அந்த புகைப்படம் உண்மை, அங்கே செய்தி எனக்கே பயமாக இருக்கு இன்னைக்கு. ஏன்னா அப்போ அந்த சமயங்களில் அந்த ஒரு தோழர் ஒருத்தர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இயக்குனர் ஒருத்தர், அவர் எனக்கு யாவும் இல்லை, ஆனால் அவர் செங்கோட்டைன்னு ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பார். அந்த செங்கோட்டையன் இருக்காரா இல்லைங்கிறத அவர் இறந்துட்டார். அவர் சீமானுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா தன்னை ஆராட்டி சீரூட்டி வளர்த்த யாருடைய இறப்பை பற்றியும் சீமானுக்கு தெரியாது. பாவம் அந்த செங்கோட்டையன் வந்து ஒரு காலத்தில் ஈரோட்டிலேருந்து கொஞ்சம் காசு கொண்டு வந்து உதவி இயக்குனர் இருந்தபோது என் அண்ணன் சீமான்னு இன்னும் 2 அந்த செங்கோட்டையன் இறந்து இப்போ 1 ஆண்டுகளாக ஆயிடுச்சு. நான் கூட இறப்புக்கு போயிட்டு வந்திருந்தேன். சீமானுக்கு தெரியாது அவர் செத்தல. ஏன்னா அவன் செத்தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் தான் சீமான் கேரக்டர். அந்த செங்கோட்டையன் தான் ஒரு நாள் அந்த ஒரு ஹார்டிக்ஸ் மாதிரியானது அண்ணன் ஈழத்திலிருந்து வந்திருக்குன்னு கொடுத்தார். எனக்கு இப்போ தலை வெடிக்குது. என்னடா நடந்திருக்கீங்க அப்படின்னு. அவர் ஈழத்துக்கு போகிறது உண்மை, எந்த மாட்டுக்கத்தில். ஆனால் அண்ணன் குளத்துருமணி சொன்னது போது ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துக்கு நேரம் இங்கே இல்லை, பணம் விழுந்த நேரம், குண்டு விழுந்த நேரம். இல்லை சார், இப்போ நீங்கள் இருந்து போன நிறைய தலைவர்களை சந்திச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தட்ட நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் தர்க்கத்தில் லாஜிக்கில் சிறந்த பத்திரிக்கையாளர். இப்படி பிரேம் பின்னாடி இந்த அந்த என்ன ஸ்க்ரீன் போட்டு ஒரு ஃபோட்டோ ஒருத்தட்ட காட்டுங்க, ஒரே ஒருத்தட்ட நீங்கள் ஒருத்தரை காட்டுங்க. எத்தனை பேர் நீங்கள் எத்தனையோ போனாங்க, பல பேர் ஃபோட்டோ வெளியிடலை, எத்தனை பேர் ஒருத்தர் காட்டுறீங்க ப்ளீஸ். அப்போ தான் எங்களுக்கு சிக்கல் வருது. நீ போன நீ அதில் எந்த மாட்டு கருத்து இல்லை. சில பேர் வாய் திறக்காது, சிலருடைய மௌனம் உனக்கு லாபமாக போயிடுச்சு. பிளப்பம் நடத்தாத. அவர் எல்லாமே பேசுவார் முன்னாடி. நான் பரமக்குடியிலேருந்து மிளகா மூட்டையை தூக்கிட்டு சென்னைக்கு எதுக்கு வந்து தெரியுமாடா, படம் எடுக்க வந்தான்டா, என்ன அரசியல் பண்ண வச்சிட்டிங்கன்னு. அப்போ தான் தெரிஞ்சது எந்த படம், அட பாவிகளா எடிட் பண்ணுற படம் எடுக்கிறதுக்கா வந்து ஏன்னு கேட்குறது. தத்துவார்த்தமாகவே அந்த மனிதன் பெரியாரை விமர்சிச்சுட்டாருங்கிறதுக்காக உடனே இப்படி சந்திச்சதே பொய் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்தது. நான் ராஜீவ்காந்தி சீமானுடைய முன்னாள் தம்பி, அவர் மீது ஒரு பாசம் வைத்திருந்த தம்பி, பொலிட்டிக்கலாக நான் அவரை முரண்படுறேன், தத்துவத்துவம் முரண்படுறேன், எனக்கு நேர் எதிராக இருக்காரு, அவரை வீழ்த்துன்னு ஆசைப்படுற அரசியலா? அவர் இலங்கைக்கு ஈழத்துக்கு போனது உண்மைதான், இந்த மாட்டுக்கள் தான் அதே சொல்லலையே. நீங்கள் அதுக்கடுத்து அவர் சொன்னார் பெரியாரை எதிருங்கள். இல்லை சார், போனால் பார்க்க மாட்டாங்களா? பார்த்துருப்பாங்கல்ல, அப்போ 2 ஃபோட்டோ எடுத்துருப்பாங்கல்ல. அந்த ஃபோட்டோ தப்புங்கிறோம். விடுதலை வெளியிடுறதில்ல. 2 ஃபோட்டோ அவர் ஒரு ஃபோட்டோ துப்பாக்கி சும்மா இருக்குல்ல, எல்லாரும் படம் ஷூட்டிங்கில் எடுத்து போட்டோம். அந்த ஃபோட்டோ துப்பாக்கி நீங்களாம் பிடிச்சாலும் பிடிச்சிக்கலாம், அதெல்லாம் இருக்குது. அது ஃபோட்டோ ஷூட் மாதிரி தான். ஒரு நம்ம இந்தியாவிலேருந்து வர்றாங்க, நமக்கு ஆதரவாக இருக்காங்க, அது அந்த அன்பெல்லாம் கொட்டியிருப்பாங்க. ஆனால் ஒரு போராளியை வந்து கிச்சன் மாஸ்டராக மாற்றிட்டு
ஒரு போராடிய சமையல்காரர் மாத்திர மாதிரியான வேலையை நீங்கள் இந்த உங்கள் கடந்த கால அரசியலில் ஈழத்துக்காக என்னத்தை பண்ணீங்களோ அது தெரிஞ்சிடும். அதை வச்சு தான் அளவிட முடியும். இல்லை சார், நான் பெரியாரை எதிர்த்துட்டாங்கிறக்கா வரலடா. இப்போ பெரியாரை நீ வந்து கொச்சப்படுத்தினால உன்னை உண்மையிலேயே தோலேற்றி பார்த்த பெரியாரிஸ்டுகள் நீ உண்மையான ஆளான்னு இப்போ டீ கோட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். பெரியாரை பேசி இடஒதுக்கீடு பேசி எங்கள் ஆசான் பெரியார்னு பேசினே நீ பெரியாரை உன்னோட வைத்தறிச்சலை உன்னோட சுயலாபத்துக்கு தன்லாபத்துக்கு கொச்சைப்படுத்துகிற போது நீ யோக்கியம் இல்லைடா, நீ உன் யோக்கியம் இதான்டான்னு எடுத்து வெளியிடுறாங்க. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. வஉசி இருக்காரு, பாரதியார் இருக்காரு, மாப்போசி இருக்காரு, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. 3 பேர் டீ கோட் பண்ணுவோமா? இல்ல சார், இவங்கெல்லாம் செய்யாததே அவர் செஞ்சுட்டாரு. வைகுண்டரும் வள்ளலாரும் செய்யாத சீர்திருத்தத்தையே அவர் நீங்க சொன்ன எல்லாரையும் செஞ்சுட்டாருங்கிறான். இப்படி சொல்லும் போது தான் அப்ப பெரியார் எல்லாம் செஞ்சுட்டாருங்கிறான். செஞ்சுட்டா எப்படி நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பேர் சொல்லுங்க, என்ன பேர்? வஉசி சிதம்பரனார் அவர்கள் தன் வாழ்நாளில் என்றையாவது ஒரு நாள் பெரியார் செய்யலைங்க, நான் பெரியாரோட முரண்பட சொன்னாரா? ப்ளீஸ் அப்படி சொல்லல. ஆனா அது பாரு என்ன சொன்னாரு, எம் தலைவர் யார் என்று சொன்னார். யார சொன்னாரு? பெரியார்னாரு. வாங்க இப்ப நீங்க என்ன வஉசி ஐயா அந்த ஐயா வஉசியே எங்கள் பொலிட்டிக்கல் லீடர் பெரியாருங்கிறாரு சொல்றாரு இல்லையா? அடுத்து சொல்லுங்க, அடுத்த பேர் சொல்லுங்க. பாரதியார் வந்து நேரெதிராக இருந்தார். பாரதியார் டீ கோட் லட்சம் இருக்கு. அவரும் சாதியை எதிர்த்திருக்காருல்ல. எப்படி எதிர்த்தார்? பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்திருக்காருல்ல. பாடலில் எதிர்த்தார். பெரியார் பாடல்ல நிற்கல, அந்த பாடல் எடுத்துட்டு ஆமா ஒரு கவிஞர் புலவர் பாடியிருக்காரியா, இயக்கமாக நடத்தினார். இயக்கம் நடத்தி தெருவா கொண்டு போய் பெண்களை மாநாட்டுக்கு வாங்க, பெண்கள் உங்க கோரிக்கை வைக்க போராட வச்சாரு. அப்படி இயக்கம் நடத்தல. அதாவது ஒரு புலவருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு பத்திரிகையாளர் ஒரு கருத்து இருக்கு, உங்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கு, நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். நீங்க ராஜீவ் காந்தி பொலிட்டிஷியன், எனக்கு ஒரு கருத்து இருக்குங்க. நாளைக்கு தெருவில் இறங்கி போராடினா உங்க கருத்தை சுமந்து நான் தான் போராடணும். என் வீட்டை சமையல் இருக்கோ இல்லையோ, என் புள்ள ஸ்கூலுக்கு போனானோ இல்லையோ, என் வீட்டை தண்ணி வருதோ இல்லையோ, நான் ஒரு அரசியல்வாதியா உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அரசியல் வீசு வச்சிருப்பாயா, வெள்ளை வெட்டி கட்டிட்டு பாயா, அப்படியே சிரிச்சு 2 பல்லு விட்டுட்டு மறு வச்சுட்டு கேவலமா இருப்பாயன். அந்த அரசியல்வாதி தான் தெருக்கு இறங்கி உங்க தேவைக்கு என் தேவைக்கு நீங்க உங்க பொழப்ப பார்க்கும்போது அந்த தெருவில் இறங்கி போராடுவான், ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவான், லாவை கொண்டு போராடுவான். அந்த அரசியல்வாதியா தமிழ் சமூகத்தில் வாழ்நாள் முழுக்க பாரதியார் என்கிற கவிஞர் பாடியதை, வள்ளலார் என்கிற ஒரு ஆன்மீகத்துடைய மறு தத்துவத்தை கொடுத்த சனாதனத்தை எதிர்த்த போது ஆமாடா சனாதனம் தப்புடான்னு தெருவில் இறங்கி போராடுற கூட்டம் இருந்துச்சுல, கருப்பு சட்டையை போட்டு தெருவை இறங்கி பெரியாருங்க கலவை மட்டும் தான் இங்கே பண்ணான். ஒருத்தர் கடை சொல்லுங்க, பாரதியார் இத்தனை இயக்கம் நடத்தின கடை சொல்லுங்க, ஒரு இயக்கம் எடுத்துங்க. பாரதியார் இந்த இயக்கமாக நடத்தினார். தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு 1000 இருக்குங்க. அப்போ இயக்கத்தின் தலைவராக கொண்டு போய் யாரை கொண்டாடுவோம்? எத்தனை கொண்டாடுவோம் நாங்கள்? ஒரு இயக்கம், நான் கேட்குற இயக்கம் தலைவர் தலைமை இயக்கம். நீங்கள் இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு தத்துவ இயக்கமாக, அதற்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம், திராவிட கழகம் இயக்கம், அதற்கு பின்பு யார் கட்சி ஆரம்பித்தால் தமிழ்நாட்டு அரசியலில் திராவிடம் என்கிற ஒரு காப்பு அரணை கொண்டு வந்து கட்டிய தலைவரை நீங்கள் கொண்டு வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தலைவரோட போயிட்டுனா என்ன அர்த்தம்? நான் கொச்சப்படுத்தலை யாரையும். அந்த தலைவர்களே தந்தை பெரியார் எங்கள் அரசியலுடைய ஆசாங்கிறார். எல்லாமே பெரியார் தான் எப்படின்றாங்க. எல்லாமே பெரியாரும் செஞ்சாரு. எல்லாத்துக்கும் பேர் கம்பேரிட்டிவ். நீங்க பெரியாரும் செஞ்சாமா, எந்த அளவுக்கு செஞ்சாரு அது சொல்லி பேசணுமா இல்லையா? உங்க நம்ம மொழிமுழு தாக்க வந்தபோது நீங்க தமிழ் ரெண்டு சொல்ல தலைமை 30க்கு முன்னாடி சொல்ல முடியுமா? நீங்க காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார்ல. சொன்ன பெரியார் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? மொழி சீர்த்தம் பண்ணுவையா, கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மொழியா வேணுயா, இல்லை காவனான்னு போடுறேன், ஆவணான்னு ஒன்று போடுவோமே, இந்த நானா எத்தனை நாளுக்கு வேணாமே, ஒன்று வருது வேணாம், கொஞ்சம் கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து சொன்னவன் யாரு? சொன்னது யாருங்க? அட்வான்ஸ்டாக கொண்டு வர சொன்னது யாரு? பெரியார் தான். கொண்டு வந்து என்ன பண்ணாரு? எழுச்சிருத்தம் கொண்டு வந்து இன்னைக்கு ஐஃபோன் எடுத்துட்டு இன்னைக்கு இப்படி ஆப்ஷன் வச்சுட்டு டைப் பண்ணும்போது என்னுடைய இது வந்து தமிழில் வருதுன்னா சொல்லுங்க, எப்படி வந்துச்சு தமிழில்? சொல்லுங்க சார். அந்த சிம்பிளிஃபை பண்ணாங்க. எஸ். அப்போ மொழி மீது வெறுப்பு இருந்தால் என்ன அடிப்பார்? அவர் காட்டு மன்னன் ஒதுங்கி இருப்பாரா? அவன் தான் தலைவன். தன் மீது விமர்சனம் இருந்தாலும் விமர்சனத்தை வைத்துக்கொண்டு இந்த விமர்சனத்தை சரி செய்வதற்கு அறிவியல் ரீதியாக ஒரு மனுஷன் போனால் பெரியார் மட்டும்தான். ஒருத்தர் சொல்லுங்க, ஒருத்தரை எத்தனையோ புலவர்கள் அப்படியே தமிழை பாடுவான். நான் படித்த மொழிகளில் தமிழ் போல் மொழி உண்டா, சமஸ்கிருத தாயே உன்ட்ட தாயா தமிழ் பறந்துச்சுன்னா பெரியார் அப்படி சொன்னாரா? சமஸ்கிருதம் பண்பாடுல வந்துச்சா? சமஸ்கிருத பண்பாடு உள்ள வந்துச்சுன்னா என் தமிழ் நாசமாக போயிடும். சமஸ்கிருதம் வந்தால் ஹிந்தி வரும், ஹிந்தி வந்தால் சனாதனம் வரும். அப்போ அது கூடாது, தமிழ் தான் என் அடையாளம் நின்றார். என்னைக்கு அது ஒரு போராட்டம். ஏன் பாரதி சொல்லு காட்டுங்க, சொல்லுங்க சார். நீங்கள் தமிழும் பாடுவோம், சமஸ்கிருதம் தான் அன்னை மொழி, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? தமிழ் தனித்த மொழியான்னு சொல்றது தெம்பு வேணும். தனித்த மொழி இருந்தாலும் என்னிடத்து சிக்கல் இருந்தால் சரி செய்துக்கிற பாங்கு சரி செய்தார் பெரியார். சரி செய்யலன்னு சொல்லுங்க.
இங்கிலீஷ் படின்றாரு. ஆமாம், வேலை கண்டுபிடிச்சு பேசுறது எதுக்கு பேசுனாரு? தமிழ் விட்டு பேசுறாரா? வெளியே தமிழ் காப்பு போராட்டம் நடத்தினார். ஆனால் உலக அறிவுக்கு நம்ம வேண்டுமென்றால் நீ இங்கிலீஷை கற்றுக்கண்டாரு. இன்னைக்கு நிற்கிறான் லண்டனில் உட்காந்து ஒருத்தர் ஆடு மாடு வியாபாரம் பண்ணுவோம், இன்னைக்கு லண்டனில் உட்காந்து மண்பானம் செய்வோம்னு ஒருத்தர் படிச்சுட்டு போயிட்டு இருக்கான்னா, இந்த இருமொழி கொள்கையில் இங்கே இருக்கக்கூடிய தமிழும் ஆங்கில இருமொழிகள் படிச்சுட்டு போய் பெரியார் விதைத்த விதையில் படித்து போனவன் தான். ஆனால் அவன் பெரியார் கதை பேசிட்டு போட்டோம். அது ஜனநாயகம். நீங்கள் எந்த பெரியார் இங்கே ஆட்டோ புரியும்? நீங்கள் டீ கோட் பண்ண வர்றீங்களா? பாரதியாரா பாரதிதாசன் என்றால் நான் பெருமையோடு சொல்வேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை தமிழுக்கு தீமை மதம் தேகம் வந்து லாபம் உண்டோன்னு இந்திய எதிர்த்து என் தாட்டம் பாரதிதாசன் தான். ஆனால் அந்த பாரதிதாசன் என் கவிதை வரியை எழுத்தை பெரும்புலவன் பாரதியிடம் கற்றுக்கொண்டாங்க. நேர்ந்து இருந்தது, அறமுறுது. அந்த பாரதிதாசன் பெரியாரா பாரதியான்னு கேட்டால் நீ ஏயா கம்பேர் பண்ணுற? பாரதி கவிஞரியா, பெரியார் தலைவர் தான் பாரு. அந்த புரிதல் தற்குறி சீமானுக்கு வராது. விட்டுருங்க. நீங்கள் வந்து ஒரு தலைவரை வந்து கொச்சப்படுத்துறதுக்குல நீ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட யாரும் இல்லைங்க, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எப்படி பேசுறது? ஒன்னான ஆதாரம் கொடுக்க முடிஞ்சா? இன்னைக்கு பெரியார் வந்து கேட்குறாங்கல்ல, எல்லாம் பூட்டி வச்சுட்டா எப்படி ஆதாரம்? நாட்டுடைமையாக்குங்க. எப்படி பெரியார் பெரியார் எதிராக எப்படி எங்கே கண்டுபிடிச்சிங்க? எங்கே கண்டுபிடிச்சிங்க மிஸ்டர் சீமான்? இல்லைங்க பெரியார் பற்றி படிக்கவே இல்லைன்னு போயிருக்கேன். இப்போ வாயை பிளாஸ்டிக் ஒட்டிட்டு நம்ம ஒன்று வேலை விட்றோம் போயிருக்கணுமா இல்லையா? என்ன முட்டாளுக்கு வந்துட்டு பேசுகிற பணி? அதுவும் உங்களுக்கு எழுத்தே இல்லையா? நீ எப்படி படித்த? எழுத்தே இல்லையா? எப்படி படித்த? இந்த கேள்வி பத்திரிக்கை நீ கேட்கணுமா இல்லையா? இல்லை, எழுதி நிறைய பேர் வெளியிடுறாங்க. அது எப்படி வந்துச்சு? வரணும்ல, டீ கோட் பண்ணுமா இல்லையா? அப்போ எழுத்து நாட்டுடைமையாக்கப்பட்ட எழுத்து பெரியார் சிந்தனைகள்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லுவா, ஆதி பண்ணுவா. நீ வா, கூட்டு வா. நீ யார்ட்டையும் வேணாம், உன் தம்பி ராஜீவ்காந்தி வா, வாய்ப்பு இருந்தா வா. நான் வந்து இதை உச்சபட்சத்துக்கு போறேன்னு நினைக்காதீங்க. ஒரு தலைவரை டீ கோட் படுகிற போது தத்துவத்தை டீ கோட் பண்ணணும். அந்த தொண்டர்கள் என்னவாக இருக்கிறார்கள்? உன் தொண்டர்னு சொல்லி எல்லாம் தற்கொலையா இருக்கா? அன்னைக்கு நான் பேசினா காதாடுவேன். எந்த சாதிக்காரனா இருப்பான்? ஓ, இவன் தெலுங்கா இருப்பானோ? உடனே கமெண்ட் உனக்கா உழைச்ச அடுத்த இவன் தெலுங்குன்னு போடுறான். ஜெகதீஷ் பாண்டியன்னு ஒருத்தர் இந்த கட்சியில் இருக்கார், இன்னும் இருக்கார் பாவம். ஏதோ ஒரு அறிக்கை விட்டார், பெரியாரை பிறந்தள்ள முடியாது, அது தனிப்பட்ட கருத்துன்னு போட்டிருக்காரு. அதை போட்டிருக்கான். இவர் தெலுங்கு ரெட்டியா தெரியுமான்னு தெரிஞ்சுக்கான். இவன் இந்த மனநோயாளி விஷயம் என்னன்னு சொல்றேன். அவர் பழைக்கணும் முடிய மாட்டார், பெரியார் ஓட்டு போக மாட்டான். RSS கைக்குள்ளே படைக்க முடியும். ரஜினிகாந்த் சந்திப்பு ஒரு பெரிய இல்லை சார், திருக்குறள் தான் அப்படின்னு சொல்றோம். ஆனால் திருக்குறளையே பெரியார் என்னவா சொன்னார்? என்ன சொன்னார்? தட்டில் ஏந்திய மலம் என்று சொன்னார். எந்த ஆண்டு சொன்னார்னு காட்ட சொல்லுங்க. நீ எழுத்த காட்ட. நீங்க சொன்னான்னு சொல்றீல, நான் சொல்லலைன்னு சொல்லிட்டேன். இருந்தால் தான் சொல்லலை, இருந்தால் தான் சொல்ல முடியும், இருந்தால் தான் சொல்ல முடியும். எங்கே சொன்னாலும் காட்ட சொல்லுங்க. இந்த வாட்ஸ்அப் வதந்தி கச்சிராஜா காரைக்குள்ள அச்சடிச்சு கொடுத்தா காட்டக்கூடாது, காட்டு. ஆனால் பெரிய என்ன பண்ண தெரியுமா? உங்கள் புலவர்கள், நீங்கள் சொல்கிற தமிழ் தேசிய தலைவர்கள் யார் திருக்குறள் மாநாடு நடத்தலையா? கருப்பு சட்டியை போட்டுட்டு இருக்கிற நூல்களையே இதாயா கொஞ்சம் பகுத்தறிவாக இருக்குன்னு திருக்குறள் மாநாடு நடத்தி ஒரே தலைவன் பெரியார். ஒருத்தனை காட்ட சொல்லுங்கள். ஏன் நீங்கள் உங்கள் குருமூர்த்தி இருக்கால, சாசாத் உங்கள் குருமூர்த்தி, உங்கள் ஆளுநர் ரவியுடைய அடிவரடி, உங்கள் ரஜினிகாந்த் ஒரு திருக்குறள் மாநாடு ஒன்று நடத்தி காட்டுங்களேன். பெரியாரின் பெருந்தொண்டர்கள், திராவிட இயக்க தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் திருக்குறள் மாநாடு நடத்திட்டே இருக்காங்க. திருவள்ளுவர் அடையாளம் யாருக்கு? அது யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. நீங்கள் ஒரு காலத்தில் மேடை ஆரம்பிச்சா வேறாந்தர் என்ன சொன்னா தெரியுமா? அந்த இதிகாசத்தை தெரியுமா ஆரம்பிப்பான். இன்னைக்கு எம்பாட்டன் பெரும்புலவர் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவருக்கு உருவம் கொடுத்து, திருவள்ளுவருக்கு ஓவியம் வரைந்து, திருக்குறளை அரசு ஆவணங்களை கொண்டு வந்து கட்டாயப்படமாக்கி, பள்ளி கல்லூரி கொண்டு வந்து, பேருந்துகளை கொண்டு வந்து, வள்ளுவர் சிலை செய்து, திருவள்ளுவர் பெற்றெடுத்த 2ஆம் தாய் கலைஞர். மறுக்க முடியும் உங்களால? அப்போ அப்படி திராவிட அப்படி இயங்குகிற போது திருக்குறளை மலம்ட்டாருன்னு கச்சிராஜாங்க மனநோயாளி சொல்றான்னு கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? பெரியாரை எதிர்க்கிறதுக்கான காரணம்னு ஒன்று முன்வைக்கிறாங்க. என்னன்னா, திராவிடத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், திராவிடத்தை தான் ஒழிக்கணும். ஆனால் திராவிடத்தின் ஆணி வேற யார் இருக்கிறதுன்னு போய் பார்த்தா அங்கே பெரியார் இருக்காரு. திராவிடத்தை ஏன் ஒழிக்கணும் சொல்லுங்க? ஏன்னா இங்கே தமிழர்களுக்கு எதிரானதா திராவிடம் தான் இருக்கு. தமிழர்களை எதுல எதிராக இருக்கு? எல்லா விஷயத்திலும் ஆட்சி அதிகாரத்துல இருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம். இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி சீமான், மிஸ்டர் சீமான் என்னன்னு தெரியணுமா இல்லையா? தமிழ் தேசியம் உங்களை எண்ணம் சொல்லு. தன்னாடு வாங்க போறியா? என்னோட நாடு, அப்புறம் நான் ஏன் ஒரு தேங்காய் சில்லுங்கிற பேசுற அரசியல் பேசுறல? அப்ப ஆட்சி அதிகாரங்கள் என்ன? இன்னைக்கு தூத்துக்குடியில வெள்ளம், நிதி கேட்கிறோம். தெலுங்கர்கள் தலையா, டெல்லி அரசு தலையா? சொல்லுங்க சார். மத்திய அரசிட்ட தானே சார் கேட்க முடியும். சென்னை வெள்ளம், தெலுங்கர்கள் தலையா இல்லை கன்னடர்கள் தலையா, உங்களுக்கு டெல்லி அரசு தலையா? நான் டெல்லின்னு ஹிந்தி பேசல, டெல்லி அரசு தலையா? மத்திய அரசு சொல்றீங்க, ஒன்றிய அரசு சொல்றீங்க. ஒன்றிய அரசு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வேண்டும். தெலுங்கர்கள் தலையா, கன்னடம் தலையா, மத்திய அரசு தலையா? நீட் ஒழிக்கப்பட வேண்டும். மாநில அரசு தீர்மானம். இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்களும், கன்னடர்களும், மலையாளிகளும், திராவிடர்கள் அனைவரும் சேர்ந்து வாக்களித்த அரசு, திமுக அரசோ அதிமுக அரசோ, இந்த அரசு நீட் வேண்டாம்னு சொல்கிறது. தெலுங்கர்கள் தலையா, கன்னடம் தலையா, இல்லை மத்திய அரசா? சொல்லுங்கள் சார்.
ஒன்றிய அரசு தான் சார், மத்திய அரசு தான். இங்கே விமான நிலையம் வேண்டும்ங்கிறோம், விரிவாக்கத்துக்கு பணம் வேண்டும்ங்கிறோம். நாங்கள் வரியாக கட்டுறோம் 35,000 கோடி ரூபாய், வெறும் 7,000 கோடி ரூபாய் தர்ற நிதியை கொடுன்னு கேட்குறோம். இந்த நிதியை தெலுங்கர்கள் நிறுத்தி வச்சாங்களா, இல்லை கன்னடர்கள் நிறுத்தி வச்சாங்களா, இல்லை டெல்லி மத்திய அரசா? ரைட் சார். இப்போ காவேரி யார் தெரில, முல்லை பெரியாருக்கு யார் பிரச்சனை பண்றது? இப்போ உச்ச நீதிமன்றத்தில் யார் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறது? அரசு, கர்நாடக அரசு, கேரள அரசு, ஆந்திர அரசு பாலாற்றுல தடுப்பணை கட்டுது. அப்ப இங்க அவங்கவுங்களோட ஸ்டாண்ட்ல தானே இருக்காங்க, தனித்தனியா தானே இருக்காங்க. நம்ம தமிழனா தானே இல்ல யோசிக்கணும். இங்க எப்படி பெங்களூர்ல விளைஞ்ச தக்காளி பெங்களூர் தக்காளிடா, பெங்களூருக்கு பேர் ஒத்து வராதுன்னா? அமராவதினு ஆறு உங்களுக்கு தெரியுமா? கரூர் பக்கத்துல ஓடுது. அதுக்கு மேல நொய்யன்னு ஒரு ஆடு, காஞ்சிமா நதின்னு ஒரு நதி, கோயம்புத்தூர்ல பிறந்து இங்க வந்து காவேரியில கலக்குது. காவேரி எந்த இடத்துல கலக்குதுங்க? கொடுமுடி பக்கம் கலக்குது. அந்த கொடுமுடி ஆத்தை திறக்க கூடாதுன்னு கொடுமுடி விவசாயிகள்லாம் போறான வரலாறு தெரியுமா இருக்கு? அப்போ கரூருக்கு மேலே இருக்கவெல்லாம் டே கோயம்புத்தூர்காரன் நம்ம பக்கம் கழிவு விடுறான்டா திறக்காதான்னு அது தனிநாடு பேச முடியுமா? நதிநீர் சிக்கல் உலகம் முழுக்க சிக்கல். நதிநீர் சிக்கல் என்பது உலகம் முழுக்க ஒரு சிக்கலை காரணம் காட்டி ஒட்டு மொத்தமாக இந்த தெலுங்கு கன்னடம் எதுவும் பேச அயோக்கியத்தனம் இல்லையா அவனுக்கு? ஏன் சாம்ராஜ் நகரில் தமிழர்கள் வாழலையா? ஏதோ ஒன்றுன்னா அங்கே அடிபடுறாங்கல்ல. சாம்ராஜ் நகரில் தமிழர்கள் வாழ்றாங்களா? பெங்களூரில் தமிழர்கள் வாழ்றாங்களா இல்லையா? இங்கே கன்னடர்கள் வாழ்றாங்க இல்லையா? ஒரு நிலவியல் அமைப்பின்படி ஒத்த உணர்வோடு வருகிறார்கள். இனத்தால் பார்த்தால் ஒரு இனம் என்பது பல நாடுகளாக இருக்கலாம், அது உலக தேரி. ஆனால் ஒரு அப்பாவியை இவன் தண்ணி கொடுக்கலன்னு நீ வந்து கன்னடம் அடிச்சிட்டான்னு நீ வந்து அது கன்னடத்துக்கு எதிராக பேசுறீங்கன்னா எவ்வளோ அயோக்கியத்தனம். வாட்டா நாகராஜுங்கிற அயோக்கியத்தனத்தை தான் சீமான் செய்கிறாரு. இந்த இந்தியாவுடைய அரசியலில் அதிகாரம் என்பது இன்னைக்கு நீர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்துச்சு, வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்துருச்சு. நதிநீர் சிக்கலை மாநில அரசுகளே தீர்க்க முடியாது வந்துருச்சு. உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டான். உச்சநீதிமன்றத்தை தலைமை நீதிபதியா இது வரைக்கும் 49 வந்திருக்காங்கன்னா 42 பேர் ஐயங்காரா வந்து உட்கார்ந்துருக்கான். பிற்படுத்தப்பட்ட ஒரே ஒருத்தன், ஒடுக்கப்பட்ட ஒரே இதை நீங்க சொல்றீங்க. தமிழ்நாட்டுல என்ன நிலைமை சொல்லுங்க. நீங்க கேட்டா கொடுங்க. தமிழ் மொழி சார்ந்தவர்கள் எத்தனை பேர் அமைச்சர்களாகவும் முக்கிய பதவிகள் இருக்காங்க. ஆனா வேற மாட்டு மொழி யாரு இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க பேரை சொல்லணும். நீங்க வந்து நேர்மையா பார்த்துக்க. இல்ல சார், அப்படி நான் ஆதாரத்துக்கு வர்றேன். தெலுங்கர்கள் யாரும், கன்னடர்கள் யாரும், மலையாளிகள் யாரும் நாங்கள் திராவிடர்னு சொல்லேன்னு அவர் சொல்கிறார். பரவாயில்ல. மொழிகளின் தாய் தமிழ் என்பதை தமிழில் இருந்து தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பிரிஞ்சுன்னு தற்கொலை சீமா ஒத்துக்கிறாரா இல்லையா? நீங்கள் இது வரைக்கும் பேச சார். அது சொல்லுங்க. அது யாரா இருந்தாலும் ஏற்பாங்கல்ல சார். தமிழ்ல இருந்து அதுதான் சயின்டிஃபிக்கா ஏற்பாங்கல்ல. ஏத்தானாங்கன்னு தமிழ் தான் தாய்மொழி. ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் ஊர் எந்த ஊர் சார் சொல்லுங்க? நீங்கள் 800 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி சார் சொல்ல முடியும்? முடியாதுல்ல. சரி, முடிஞ்சு வச்சுக்க. இப்போ எந்த ஊர் சார்? இப்போ ஈரோடு. ஈரோட்டில் ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவேளை ஈரோடை 2 ஓடைகள் ஓடுகிற அந்த ஈரோடை காளிங்கராயன் பெரியார் எல்லாம் விட்டுருங்க சார். அங்கே ஒரு நூல் அன்றைக்கி நூல் இல்லை, பாவம் நூல் இல்லை. வடிவேல் சொன்ன மாதிரி அவர் ஏன்னா படிக்கவே தெரியாது. அந்த கதை சந்தான காமெடி தான். அன்னைக்கு மொழி இருந்துச்சுல்ல, கல்வெட்டு மொழியை. இன்னைக்கு நீங்கள் பெரிய ஜேர்னலிஸ்ட், உங்கள் தாத்தா படிக்க முடியாது. முடியுமா? முடியாதா? கஷ்டம். ஏன் கஷ்டம்? ஏன்னா அந்த எழுத்துருக்குள்ளே வேற தமிழி என்கிற எழுத்துரு. அந்த தமிழி என்கிற எழுத்துரு தானே ஹைதராபாத் இருந்துச்சு. உங்கள் லாஜிக் படி ஏன்னா அறிவியல் நிரூபிச்சிருச்சு. தமிழன் தான் தெலுங்கு பிரிஞ்சுது. எதிர்தி மேலே அப்படியே கோவா இறுதி, கொங்குனி இறுதி, துளுவும் கன்னடமும் பிரியறதுக்கு முன்னாடி 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலவியல் அமைப்பில் ஒரு மொழி பிரிஞ்சுது. ஒரு மொழிகளாக தெலுங்கா கன்னடா பிரிஞ்சுது. ஒரு தாய் வைத்துப்படியாக இருக்கான். ஆனால் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டதுன்னு அவன் தனி மொழி ஆட்சி மொழி ஆயிடுச்சு. அவனை வந்து நீ வந்தேரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அடிச்சு வர சொல்ல நீங்கள் நிரூபிக்கணும். இங்கே தெலுங்கு பேசுகிறவன், இங்கே தெலுங்கு பேசுகிறவர்கள், கன்னடம் பேசுகிறவர்கள், மலையாளம் பேசுகிறவர்கள் வந்தாங்க நிரூபிக்க சொல்லுங்க. இல்லை, ஓகே, புரிஞ்சு. அப்போ வந்தேரி பேசாதீங்கண்ணா. கேரளாலையும் ஆந்திராலையும் கர்நாடகாலையும் அவங்க தெலுங்காவும் கன்னடமாவும் மலையாளமாவும் தானே இருக்காங்க. எதிர்ப்பு போகிறாங்க. தப்பு இல்லை, இது தான் இருக்குது. நான் தமிழாக தான் இருக்கேன். நான் எங்கேயாவது நான் வேற மாறுபட்டேனா? நான் மாறுபட்டேனா? திராவிட இயக்கம் என்றாவது அமைச்சர் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஏன் சொல்றேன்னா, பண்பாட்டு அரசியலில் தமிழ்ங்கிற மொழியை திராவிட இனத்தை பாதுகாக்கிறது எனக்கு வந்தது. ஏன்னா எங்கள்கிட்ட தான் வந்து அரசியல் இயக்கம் எங்கள்கிட்ட தான் இருந்தது. சென்னை மாகாண அரசியல் எங்கிட்ட தான் இருந்தது. திராவிடங்கிற ஐடியாலஜியை நான் தான் இன்னைக்கு உயர்தனிச்ச மொழி நான் சொல்கிறேன். அவங்க யாரும் சொல்லலை, நான் பிரிஞ்சு போயிட்டான். யாரும் சொல்லலை. இந்த பண்பாட்டு யுத்தம் ஏமே நடத்தப்பட்டுச்சு. தமிழ் ஒரு மொழியில் தமிழ் தனித்து இயங்க முடியாது, தமிழ் தனி சமஸ்கிருதம் தனி இல்லாமல் உதவி இல்லாமல் இயங்க முடியாதுன்னு சொன்னபோது கார்டிவல் எனக்கு தான் சொன்னார். அப்போ திராவிட இனம் தனித்த இனம், பார்த்தால் தெரிகிற இனம், விஸ்வபிலிட்டி. எதன் மீது நாங்கள் ஒடுக்கப்பட்டோம்? சார், இதெல்லாம் அங்கே யாரும் ஏற்றுக்கிறது இல்லை.
ஆந்திரால, கர்நாடகால, கேரளால ஏத்துக்கிறாங்களா? இல்ல திராவிடம் அங்க எங்க இருக்கு? திராவிடம் அங்க எங்க பேசுறாங்க? எத்தனிக்கல் நாங்க திராவிட இனத்தால் திராவிடங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்நாடக காங்கிரஸ் கவர்மெண்ட் மறுக்குதா? சொல்லுங்க சார் ப்ளீஸ். அப்படி நான் பொலிட்டிக்கலா கேட்கிறேன். எஸ், எங்களுக்கு பொலிட்டிக்கல் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா ஒரே தாய் வயிற்றுலேருந்து பிரிஞ்சிருக்கோம். நான் ஒரு வீட்டை பிறந்திருக்கேன். நான் இப்போ சொந்த ஊர் ராமநாதபுரம். நான் கல்யாணம் கட்டி கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். உங்கள் மரபுப்படி பழக்க வழக்கத்தின்படி மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் பொண்ணு வரணும். என்னையா மண்ணாங்கட்டி மரபு போயா நான் பொண்டாட்டி வீட்டுக்கு வாழ போகிறேன்ட்டு நான் சரிங்களா? இது மாதிரி அண்ணன் தம்பிலாம் போகிறான். எனக்கு அந்த நான் இருக்க வீடு ஆனைக்கட்டிங்கிற ஊர் 1 கிலோமீட்டர் தான். அப்படி குடிச்சிட்டோம்னா கேரளா வந்துடும். ஆனால் என் ஊர், என் ப்ரைடு, என் மொழியை நான் நேசிக்கிறதுக்கு 455 கிலோமீட்டர் தாண்டி ராமேஸ்வரம் வர வேண்டியது இருக்குது. நீ தான் போயிட்டிய ஆனைக்கட்டில் செட்டில் ஆகிட்டல, நீ மலையாளி என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னான்னா எவ்வளோ அயோக்கியத்தனமான. சொல்லுங்கள் சார். என் ப்ரைடுடா, தமிழ் என் ப்ரைடு. நான் இனத்தால் ரேஷன் எத்தனிக்கல் நீ சொல்கிற மேதக தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆதர்ச நாயகம் பொலிட்டிக்கலுடைய அரசியல் ஆசான் ஆண்டன் பாலசிங்கம் இவங்கெல்லாம் ஏதாச்சும் இந்த தற்கொலை சீமான் பேசுன மாதிரி நாங்கள் இனத்தால் அப்படின்னு ஏதாவது பிரித்தாங்களா? எத்தனிக்கல் படி அது அறிவியல், நிரூபிக்கப்பட்ட அறிவியலை பேசினா தற்கொலைத்தனமா? காவிரியில் தண்ணி வெள்ளையில், ஆமாயா காவிரியில் தண்ணி வெள்ளை தான். இங்கே அந்த அருந்ததியர் வீட்டுக்கு தேவந்தொழிலாளுக்கு பிரச்சனை இருக்கான், தேவந்தொழிலாளுக்கு தேவருக்கு பிரச்சனை இருக்கான், தண்ணி வெள்ளையம்னா அவன்லாம் தனிநாடு ஆரம்பிச்சான்னா? அறிவியல் பேசுங்க சார். இது திராவிட இயக்கம் தமிழுக்கு துரோகம் செய்ததா? அது பேசுங்க. கேட்டால் அமைச்சர் ஏன் இருக்கக்கூடாதுங்கிறேன். இந்த மண்ணில் பிறந்தவன், மக்கள் விடுதலைக்கு அண்டவன், இந்த நாட்டு மீது மொழிப்போர் வந்தபோது செத்தவன் எத்தனை பேர் சொல்லுங்க நீ சொல்கிற தெலுங்கு சொல்லுங்க வருவா எத்தனை செத்தான்? எல்லாம் செத்தான். அன்னைக்கு ரவிச்சந்திரன் தொடங்கி ஈழத்தமிழருக்கா தீ குளிச்ச போது 17 தீ குளிச்சா முத்துக்குமார் தொடங்கி கடைசியாக இருக்கக்கூடிய அதாவது விழுப்புரம் மணி வர நீங்கள் சொல்கிற சாதி அளவு சாதி சனி அளவுப்படி காதாடுது பச்சை தமிழ் சொல்லல அப்படில உங்கள் பெருஞ்சாதியில் எவனும் சாகலை. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த நீங்கள் சொன்ன தெலுங்கு பேசுகிறவங்க செத்து போனான். அப்போ உங்களுக்கு உணர்வு இல்லை. உங்களுக்கு அவனை கொச்சப்படுத்தணும், அவ்வளோதானே. உன் நோக்கம் பழைச்சிட்டு போ, மக்களை கூறுபடாத. நான் ஆமையா தெலுங்கு, தமிழ், கன்னடம், துளு, தூதுவானம், ராஜமகால், கோண்டுவானா இருக்கக்கூடிய பராகுயி 76 மொழியில் பிறந்தவங்க இனத்தால் திராவிடர், மொழியால் தமிழன் சொல்லத்தான் செய்யணும். முடிஞ்சால் அவன் என்னென்னா பண்ணிக்கணும். அவதூறு தான் பேசுவேன், நான் பேசுவேன். அவதூறு பேசுவேன், அவதூறாக தான் எதிர்கொள்ளணும். எதிர்கொள்ளுங்கிறேண்ணா அதான் பண்ணுவோம். நீ கேட்கல பெரியார தொட்ட ஆமா தொட்ட கெட்ட நேர்மையாக தான் நேர்மையாக அரசியல். உனக்கு நீ தப்பு பண்ணினா உன்னை டீ கோட் பண்ணுறதுக்கு எல்லாம் டீ கோட் பண்ணத்தான் பண்ணுவோம். இப்போ வெறும் சீமான் மட்டும் சொல்லலைல்ல, சீமான் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு, சரிதான் அவர் சொன்னது அப்படின்னு அண்ணாமலை, எச்ராஜா எச்ராஜா ஆதாரத்தை கொடுத்தாரா அண்ணாமலை? அடுத்த நாள் போய் எல்லா மீடியா கொடுன்னு கேட்டுக்குமா இல்லையா? ஏன்னா கொடுக்க முடியாது சார், அவன் மன்னிக்கணும், அவர் கொடுக்க முடியாது. கொடுத்தாரா மீண்டும் மறுவாசிப்பாங்க. ஆமாயா அதான் எங்களுடைய அண்ணன் கேட்டார். புராணங்கள் பேரில் இருக்க பழமைகள் பழமையை பேசுங்க. நீங்கள் சமூகம் தயாராகிடுச்சு. நீங்கள் அப்படி என்னதான் எழுதி வச்சுங்க இடத்துல படிப்பேன் எல்லாம் படித்தேன்னு வச்சுக்கோங்க. பெரியார் பேசி வச்சுருப்பார், உன் கடவுள் அப்படி தான் வரணும். அது வேண்டாம் தான் கடந்து நிற்கிறோம். ஆனால் அது நம்பிக்கை பிலீவ்னு ஆயிடுச்சு, மூட நம்பிக்கை இப்போ நிற்கிறோம். பெரியார் எங்கள் பெருநெருப்பை சீமான் தொட்டிருக்கிறார். சீமான் அல்ல, அவங்க அப்பனுக்கு அப்பன் மாப்போசி தொட்டு பார்த்தார். அவங்க அப்பனுக்கு அப்பன் எத்தனையோ எண்ணடங்காதவர்கள். ஆனால் என்ன சீமானுக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா நல்லா பேச தெரியும். அவர் சொல்லுவார்ல, அப்படியே கொஞ்சம் பேசுகிற தேனா வழிகிறாங்க, அந்த தேனை கொஞ்சம் காதில் ஊற்றுனாலும் இந்த மாதிரி சீமான் பேச்சு எல்லார் காதலையும் தேனை ஊற்றி வச்சுருக்காரு. கொஞ்ச நாள் அது குருமூர்த்தி தேனியா ஆர்எஸ் தேனியா கசக்குன்னு தம்பிகளையே எழுதி வச்சுக்கோங்க. சீமான் தம்பிகளே சீமானை வீழ்த்தாவிட்டால் சீமானை ஐயா என்னை மன்னிச்சிருங்க தமிழ் சமூகத்துக்கு மன்னிப்பு கேட்குற நாள்கள் வரும். நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பண்ணுறது நன்றி. மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group.